ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான ஹெல்மோட் கேமர் சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நோபல்ஸோட லிஸ்ட்டில் இருக்கிறதுலேயே ரொம்பவே கீழே இருக்கிறது தான் பேரன் அப்படிங்கிற ஒரு டைட்டில். அதுக்கும் கீழே இருக்கிறது தான் வில்லேஜ் சீஃப், அதுக்கும் கீழே இருக்கிறது காமனர்ஸ், அதுக்கும் கீழே இருக்கிறது தான் ஷெரீஃப் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹெல்மோட் கேமர் சீசன் 1 எபிசோட் 6. என்ன சொல்றீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா ஷாக் ஆகுறாரு. பேரனே இவங்க ஹண்ட்டை பார்க்க டைரக்டா வருவாராம் அப்படின்னு வில்லேஜ் சீஃப் சொல்லவும், இது என்ன கொடுமைன்னு கெரட்டா கேட்கறதான் அவங்க ஸ்பெசிஃபிக்கா டூர் கைடா கேட்டிருக்காங்கன்னு வில்லேஜ் சீஃப் சொல்றாங்க. உங்க பையன் பெல்மாஸ் இருக்கான்லான்னு கேட்கவா, அவன் அந்த அளவுக்கு திறமசாலி இல்ல, ஆலன் தான் திறமசாலின்னு வில்லேஜ் சீஃப் சொல்லவும், அந்த பேரன் வர்றதை பற்றி எனக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லை, ஆனால் பேரனால் ஒரு காமனர் டைட்டில் எங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, சரி ஓகே நான் அவருக்கு டூர் கைடாக இருக்கேன்னு நம்ம ஹீரோ சொல்கிறேன். நைட் கேப்டன் ஜெனப் தான் அந்த பேரனுக்கு பாடி கார்டாக வந்திருக்கான். பேரன் கிராண்ட்வைல் உங்களை வெல்கம் பண்ணுறேன் அப்படின்னு வில்லேஜ் சீஃப் சொல்கிறேன். என்னோட பொண்ணு அந்த இடத்துக்கு வந்திருக்கா. இந்த கெரனே வில்லேஜோட ஹண்ட்டை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். 15 வருஷமா இந்த வில்லேஜுக்குன்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு அப்படின்னு பேரன் சொல்கிறாரு. ஓர்மீட்டு இந்த தடவை அதிகமாக கிங் தான் கேட்டு விட்டுருக்காரு, அதான் என்னால் ரெஃப்யூஸ் பண்ண முடியல. டிஸ்கவுண்ட் கார்னல் தான் இதுக்கு காரணம். ஓர் ஹண்ட்டை பற்றி அரசர் முன்னாடி அந்த கிரக தான் வாயை திறந்து பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னு பேரன் சொல்றாரு. சாப்பாடு ரொம்ப அருமையா இருக்கே, இது என்ன மீட்டன் பேரன் கேட்கவும், சீஃப் டெபோஜிக்கே அது தெரியல, ஆகவே ஃப்ரெஷ்ஷா நேத்திக்கு பிடிச்ச ஆல்பகரன்ல தான் நான் இதை செஞ்சிருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றேன். டெபோஜி இதான் உங்க பையனான்னு கேட்கவும், இல்ல அது ஷெரீஃப் ரோடனோட பையன் சொல்லவும், திரும்ப மீட் பண்ணதுல சந்தோஷம் நம்ம ஹீரோ சொன்னா, இந்த பையன் டீசெண்டா நடந்துக்கிறான், இவங்க அப்பா ஒரு நைட்டான் பேரன் கேட்கவும், இல்ல அவங்க ஷெரீஃப் அப்படின்னு சொல்லவும், அதுக்கு கெஸ்ட் ஹால்ல விட்டீங்கன்னு பேரனோட பொண்ணு கேட்கவும், இப்படி ட்ரீட் பண்ணக்கூடாதுன்னு பேரன் அவளை திட்டுறாரு. நாளைக்கு ஹண்ட்டை பார்க்க எல்லாம் தயாரா இருக்கான்னு ஜெனப் கேட்கவும், எல்லாம் தயாரா இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். 20 போற ஹண்ட் பண்றது கஷ்டமா இருந்தா என் நைட்ஸ் ஹெல்ப் பண்ற சொல்றேன் அப்படின்னு ஜெனப் சொல்லவும், ஓ ஜெனப் அது அருமையா இருக்கும், நைட் ஃபைட்டை நான் பார்த்த மாதிரியும் இருக்கும்னு அந்த பொண்ணு சொல்றேன். கஷ்டத்தை கொடுத்துட்டோம், நாங்களும் பொறுப்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பேரன் சொல்லவும், 20 ஈஸியான நம்பர் தான், நாளைக்கு ஹண்ட்டை பார்க்கும்போது நீங்களே புரிஞ்சுப்பீங்க நம்ம ஹீரோ அசால்ட்டா சொல்றான். ஜெனப் என் பொண்ணு செசியலை நீ தான் பாத்துக்கிடணும் அப்படின்னு பேரன் சொல்றாரு. இப்போ எல்லாருமே அந்த ஹண்டிங் கிரவுண்டுக்கு போறாங்க. வேட்டையாடுறதை இவங்க ஹைட்டான ஒரு இடத்துல இருந்து பாக்குற மாதிரி நம்ம ஹீரோ ஏற்பாடு பண்ணியிருக்கான். ஒரு அருமையான வியூ அப்படின்னு சொல்லி பேரன் பார்க்கலாம். அந்த இடத்துக்கு வராங்க. ஆர்மர்லாம் போட்டிருக்காங்களேன்னு பேரன் கேட்கவும், அந்த போரோட மெட்டீரியல்ஸ் வச்சுதான் இதை பண்ணோம், நீங்க பெர்மிஷன் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்றேன். நிறைய போர்ஸ் ஹார்ட்குள்ள இருந்தாலும் அதை லோவர் பண்ணி கொண்டு வர டைம் எடுக்கும், ஸோ பொறுமை முக்கியம் நம்ம ஹீரோ சொல்றான். கெரனா எப்படி இருக்கா அப்படின்னு ஜெனப் கேட்கவும், அவ நல்லா தான் இருக்கா நம்ம ஹீரோ சொல்றான். அவ அகாடமியில போய் படிக்கிறதுக்கு நாங்க ஏற்பாடு பண்றோம் ஜெனப் சொல்லவும், கெரனா படிக்கிற மாதிரி இமேஜின் பண்ணாலே அது காமெடியா இருக்கு நம்ம ஹீரோ பாக்குறான். போர் இப்ப அங்க வரும்போது சைட்ல ஷீல்டை வச்சு 2 பேர் தடுக்கிறாங்க. போரோட ஸ்ட்ராங் மெட்டீரியல்ஸ் வச்சு தான் அந்த ஷீல்டை மேக் பண்ணிருக்கோம். சைட்ல இருந்து இப்ப ஸ்ட்ரைக் டீம் அட்டாக் பண்றாங்க. லாஸ்ட் இயர் தான் அவங்க ஜாயின் பண்ணதுனால லாங் ஸ்பியரை வச்சு அட்டாக் பண்றாங்க. போரோட நெக் தான் அதோட வீக் ஸ்பாட், அதுல தான் மெயினா அட்டாக் பண்ணி கொள்ளணும்னு நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றா. ரத்தத்தை பார்த்துட்டு அந்த செசியல் பொண்ணு மயங்கி வெளியே அவங்களோட பிளான் வேற லெவல்ல ஒர்க் ஆகுதுன்னு பேரனும் ஜெனஃபோ பாக்குறாங்க. திடீர்னு 2 பேர் அங்க வர நைட்ஸ் ஹெல்ப்புக்கு போங்க அப்படின்னு ஜெனப் சொல்லவும், இல்ல தேவையில்ல இந்த சிச்சுவேஷனுக்கு நாங்க தயாராயிருக்கோம் நம்ம ஹீரோ சொல்றான். இவங்க டீமே 2 குரூப்பா பிரிஞ்சு தனித்தனியா போயிட்டு இப்போ அந்த போரை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இல்லாம இத்தனை வருஷம் இவங்க ஃபைட் பண்ணதான் டேஞ்சரஸா இருந்திருக்கு. நம்ம ஹீரோ ஆர்மரை ஏற்பாடு பண்ணதுனால ஹண்டிங் எஃபிஷியன்சி ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு நம்ம ஹீரோ பாக்குறேன். செசியல் எந்திரிச்சு ரத்தத்தை பார்த்துட்டு திரும்பவும் மயங்கி விழுந்துருக்கா. போரை கொண்டுட்டீங்க, இன்னும் 17 இருக்கா அப்படின்னு பேரன் கேட்கவும், இல்ல இன்னும் 10 தான் இருக்கு, ஆல்ரெடியே நாங்க நிறைய பேரை தோக்கடிச்சிட்டோம் நம்ம ஹீரோ சொல்றோம். வேற எதுவும் ஹெல்ப் வேணுமா அப்படின்னு பேரன் கேட்கவும், எங்க அப்பா இதை ஆக்சுவலி கேட்க சொன்னாரு, எங்களுக்கு அந்த ஷீல்டு வால் வேணும்னு கேட்கவும், தாராளமா தாரன் பேரன் சொல்லுவோம், நாங்க சரக்கை மேக் பண்ணணும், சரக்கை ட்ரேட் பண்றதுக்கோ பெர்மிஷன் வேணும் நம்ம ஹீரோ கேட்கறான். எதுக்காகன்னு பேரன் கேட்டா, நிறைய மீட் வில்லேஜ்குள்ள சர்க்குலேட் ஆனா மீட்டோட வேல்யூ கம்மியாயிரும், மார்க்கெட் கிராஷ் நடக்காம இருக்க லிக்வரை நம்ம உள்ள கொண்டு வந்தோம்னா அதை தடுக்கலாம், உயிரை பணையை வச்சு ஃபைட் பண்றவங்களுக்கு லிக்வர் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவன் சொல்றதும் நல்ல ஐடியா தான், ஜெனஃபோ நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுவோம். பேரனும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. நீ இன்னைக்கு அருமையா வேலை பார்த்தா நம்ம ஹீரோவை பேரன் பாராட்டுறாரு. எங்க அப்பா பாராட்டிட்டாருன்னு தலைக்கணத்துல இருக்காத தம்பி அப்படின்னு செசியல் பேசிட்டு கீழே விழ போறா. தோமர் பிடிச்ச நோபல் பொண்ணா இருக்கா. சரி இதுக்கப்புறம் நான் இவ்வளவு மீட் பண்ண போறதுல பிரச்சனை இல்லை நம்ம ஹீரோ நினைக்கிறேன். நீங்க எவ்வளோ ஆசம்னு இன்னைக்கு ஹண்ட்ல எனக்கு நிரூபிச்சிட்டீங்க, பேரனா நான் உங்களுக்கு ரிவார்டு கொடுக்கலான்னு இருக்கேன். பேரன் சொல்லவோ, காமனர் ஸ்டேட்டஸ் வேணும் நம்ம ஹீரோ நினைக்கிறேன். அதே மாதிரி அவரோ காமனர் ஸ்டேட்டஸ்க்கு உங்களை இம்ப்ரூவ் பண்ணவும் நம்ம ஹீரோ ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. 8 வருஷம் இதைத்தான் எதிர்பார்த்த. காமனரா இருந்தா வில்லேஜ்க்கு வெளியே போய் டிராகனியா ஹண்ட் பண்ணலாம் நம்ம ஹீரோ நினைக்கிறேன். 10 வருஷத்துக்கு மேல ஹண்ட் பண்ற எல்லாருக்கும் காமனர் ஸ்டேட்டஸ் நான் கொடுப்பேன், எல்லாருக்கும் அது மோட்டிவேஷனா இருக்கும்னு பேரன் சொல்லவும், இன்னொரு விஷயத்தை மறந்துட்டீங்க மயிலாடுன்னு பட்லர் ஞாபகப்படுத்தி விடுறான். கெரனா வில்லேஜ் அரசர் ப்ரமோட் பண்ண நினைக்கிறாரு, சோ உங்க வில்லேஜோட ஹிஸ்டரியா தெரிஞ்சுக்கிடணும், எப்படி இந்த வில்லேஜ் ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேட்கவும், ரோடினுக்கு அது ஒரு மோசமான சப்ஜெக்ட், நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு கெர்டா கதையை எக்ஸ்பிளைன் பண்றேன். 13 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களோட இடம் அழிஞ்சு போயிடுச்சு, புது இடத்துக்கு மைக்ரேட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த இடத்துக்கு இவங்க வந்து அறுவடை காலத்துல பார்த்தா ஒரு போர் வந்து எல்லாத்தையும் நாசம் பண்ணிடுச்சு. விண்டர்ல எங்களுக்கு சாப்பாடு இல்லாம பயிர் நாசம் ஆயிடுச்சு, இந்த இடத்த விட்டு எங்களால போக முடியாது. அப்பதான் ஃபார்மர்ஸா எந்த டூல்ஸுமே இல்லாம கிடைச்ச டூல்ஸை வச்சு போரை போய் நாங்க அட்டாக் பண்ணோம் அப்படின்னு சொல்ல போய், இது அருமையான கதை தானே அப்படின்னு பேரன் கேட்டா, இல்ல அதுல ஒருத்தன் இறந்து போயிட்டு ரோடின் அவன் தான் அதுக்கு காரணம் தப்பா புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு ஜெர்டா சொல்லவும், இதனாலதான்
அன்னைக்கு அப்பா அந்த காமனரை கஷ்டப்பட்டு காப்பாத்தினாரா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ரோடின் உயிர்கள் இழந்திருந்தாரும் நீங்க எல்லாமே இவ்வளோ தூரம் அந்த வில்லேஜ் வந்திருக்காத அதை நினைச்சு பெருமைப்படுங்க. ரிவார்டா உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா கேளுங்கன்னு சொல்லவோ போனஸ் இவன்ட்டா அப்பா சரக்கு கேளுங்க நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சா பாரன் கிராண்ட்வெல் எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு. என் பையன் உங்க எஸ்டேட்ல வேலை பார்க்கணும் அது என்ன வேலையா இருந்தாலும் பரவாயில்ல. ரொம்பவே திறமைசாலி இவன் அறிவு இங்க கெட்டு போக நான் விரும்பல அப்படின்னு அவர் சொல்லவும் பையன் திறமையா தான் தெரியிட்டான் பட்லரும் சொல்லவும் நான் அங்க மாட்டிக்கிட்டா வெளியே போய் என்னால சுதந்திரமா ஃபைட் பண்ண முடியாது என் டிராகனை கொல்ற கனவு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என் ஃபேமிலியோட மேன் சர்வெண்டா உன்னை அப்பாயிண்ட் பண்றேன் அப்படின்னு பாரன் சொல்லவும் மத்த எல்லாரும் ஹாப்பியானா செஷியல் ஷாக் ஆகுறா. பட் அவன் ஒரு செரிஃப்னு சொல்லவும் இப்போ அவன் காமனர் மைலேடின் பட்லர் சொல்றான். மேன் சர்வெண்ட்னா எவ்வளவு அவ்வளோ பெரிய பதவியா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஹீரோவோட அப்பா கண் கலங்கி ரொம்பவே ஹாப்பியா இருக்கவோ இப்ப வேண்டான்னு சொல்ல முடியாதுன்னு நம்ம ஹீரோவா அதை ஏத்துக்கிறான். நம்ம ஹீரோக்கு நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு அந்த பாரன் கூட அனுப்பி விட ரெடி ஆகுறாங்க. மேஷ வருத்தப்பட்டு லைட்டா அழ ஆரம்பிக்கிறான். உண்மையிலே நீ போறியா அப்படின்னு கெரனாவும் ரொம்பவே சோகமாக்குறா. லாஸ்டா நம்ம ஒரு ஃபைட் பண்ணலாம் நம்ம ஹீரோ சொல்றான். ரைட் கெரனா உன்னை சேலஞ்ச் பண்றேன்னு சொல்லவும் நான் அக்செப்ட் பண்றேன் நம்ம ஹீரோவோ ஃபைட் பண்றான். அவங்களோட குட் பைஸை இப்படி சொல்லிக்கிறாங்களான்னு அவங்க அப்பாங்க பாக்குறாங்க. 20 ஹாக்ஸ் கார்டை நம்ம ஹீரோ ஹோல்ட் பண்ணி அதோட எஜிலிட்டி யூஸ் பண்ணி தான் நம்ம ஹீரோ அசால்ட்டா இவங்களோட அட்டாக்ஸை டாஷ் பண்ணி கெரனாவையே தோக்கடிச்சிருந்தான். நம்ம இதை ட்ரான்னு முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது இதை செட்டில் பண்ணலாம் நம்ம ஹீரோ சொல்லவும் கண்டிப்பா நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு கெரனாவும் ஹாப்பி ஆகுறா. இப்ப மேஷ ஆள ஆரம்பிக்கிறோம். நீ தான் அம்மா மியோலாவை ப்ரொடெக்ட் பண்ணணும் தைரியமா நம்ம ஹீரோ சொல்றான். உன்னை குழந்தையா நான் தான் டெலிவரி பண்ண அதுக்குள்ள வளர்ந்துட்டேன் மெட்டல்டாவை கொஞ்சம் சோகமாக்குறாங்க. அவன் நம்ம ஹீரோவை பார்க்க வந்திருக்கான். பெல்மோஸ் அவனை எட்டி உதைக்கிறான். நம்ம ஹீரோவோட பார்ட்டிங் கிஃப்டா டோர்க்கா நம்ம ஹீரோக்கு ஒரு கத்தியை கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி இருக்கான். பையனும் ரொம்ப நல்ல பையன் தான் எல்லாரும் பாக்குறாங்க. ஃபைனலி பேரனோட ஃபேமிலியில் நம்ம ஹீரோ வேலை பார்க்கறதுக்காக நிரந்தரமா இந்த வில்லேஜ்ல இருந்து நம்ம ஹீரோ கிளம்புறான். அங்க ஒர்க் பண்ண ரொம்ப கஷ்டமா இருந்தா கண்டிப்பா திரும்ப வந்துரு அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. எல்லாரும் கிளம்ப போறாங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு வில்லேஜ் சீஃப் கூப்பிடுறாரு. இப்போ எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைமா இந்த வில்லேஜை விட்டே நம்ம ஹீரோ தூரமா வெளியே போக ஆரம்பிக்கிறான். என்னதான் இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் அவன் பேரண்ட்ஸை பிரிகிறது நம்ம ஹீரோக்கே கஷ்டமா இருக்கு. நம்ம ஹீரோ அப்படியே கண் கலங்க ஆரம்பிக்கிறான். இப்போ அப்படியே ஒரு பாட்டை போட்டு அடுத்தடுத்து என்னென்ன கேரக்டர்ஸ் வரப்போகுது எப்படி இவங்க டிராவல் பண்றாங்க அப்படிங்கிறத ஜஸ்ட் சீனாவே தான் காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்து தான் கதை இன்னும் வேற லெவல்ல சூப்பரா போக ஆரம்பிக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.